3 மாதமாக பாதாள சாக்கடை பணியால் நடக்கக்கூட முடியாத நிலையில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருச்சி கருமண்டபம் வசந்தநகர் ஜெயநகர் பகுதியை இணைக்கும் பிரதான சாலையில் 11 தெருக்கள் உள்ளது. நட்சத்திர நகர், ஆரோக்கியமாதா அவென்யூ என்ற 2 தெருக்களும் அங்கு உள்ளது. இந்த சாலை வழியாக 1500 வீடுகளுக்கு செல்ல வேண்டும். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு L&T நிறுவனம் பாதாள சாக்கடை பணிகளுக்காக குழிகளை தோண்டி வைத்தது. தற்பொழுது சாலையில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள், வயதானவர்கள், சிறுபிள்ளைகள் என அனைவரும் தவிக்கின்றனர். இந்த பணி ஏன் இவ்வளவு தாமதம் என தொடர்ந்து நிறுவனத்தை கேட்டபொழுது மாநகராட்சி திட்டம் சரியாக கொடுக்கப்படவில்லை, அதனால் இவ்வளவு பாதிப்பு, நிதி முறையாக தங்களுக்கு வழங்கவில்லை என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். தற்போது மழை பெய்து வருவதால் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு உள்ளது. இதுகுறித்து 55வது வார்டு திருச்சி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் ராமதாசிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, மண் சரியில்லை, தொடர்ந்து பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ள முடியாத காரணத்தால் சரிந்து விழுவதால் பணிகள் தொய்வடைந்துள்ளது. இன்னும் 10 நாட்களில் இப்பணிகள் முழுவதும் முடிவடையும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சாலை செப்பனிடப்படும் என தகவல் தெரிவித்தார். இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பேசும்போது 3 மாதங்களாக இதே நிலைதான் சாலை இருக்கிறது. தற்பொழுது மழை பெய்துள்ளதால் நடந்து கூட செல்ல முடியாத நிலைக்கு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 இயர்மா இந்த வேலை நடக்குது. 1 வருஷமா சாக்கடை வேலை நடக்குது. ஆனால் இப்போ இந்த 2-3 மாசமா இந்த ரோட்ல போகவே முடியல. எந்த நோண்டுறாங்க, மூடுறாங்க, கேட்டாக்கா வாட்டர் லைன் வருது சாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் பாதாள சாக்கடைங்கிறாங்க. எதுன்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஒரு இதையும் நோண்டிட்டு தார் ரோடு போட்டால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் இங்கே வசந்த நகர் முதல் தெரு ஜெயநகரில் இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் காரில் போக முடியல, வண்டியில் நடந்தே போக முடியல. எங்கள் வீடு இங்கே இருக்குது. நான் அப்படி 87 வயசில் அப்படி சுற்றிட்டு வர வேண்டியிருக்கு. ஒரு கடைக்கு போகணுன்னாக்கா அப்படி சுற்றி தான் வரும். இந்த கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க முடியல எங்களால். அந்த மாதிரிக்கே நிலைமை இருக்குது. இது ஒரு 2 மாசமா இந்த மாதிரி நோண்டி போட்டிருக்காங்க. கிளியர் பண்றாங்க, திரும்ப நோண்டுறாங்க, கிளியர் பண்றாங்க, நோண்டுறாங்க. இங்க ஒரு 1000 வீடுங்க இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப சிரமமா இருக்கு. கோயில் பக்கத்துல இருக்கு. நான் தொழில் நடத்துறேன். எல்லாத்துக்குமே வலிக்கு விழுறாங்க. வண்டி போக முடியல, வர முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இதுக்கு மேற்படி ஸ்டெப் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 67 வயசு ஆகுது. இந்த வயசுல இவ்வளவு தூரத்துல இருந்து வரவும் முடியல, நடக்க முடியல. ரொம்ப சேரும் சகதியமா இருக்கு. இதை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதை இந்த மாநகராட்சியில ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு அவசரத்துக்கு இந்த ரோட்டால கடைகளுக்கோ என்னதுக்கோ போக முடியல. வீட்டுல இருந்து ஒரு அவசரத்துக்கு பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாம் வெளியில வர முடியல. வண்டிகள் எல்லாம் வீட்டுல எல்லாம் லாக் ஆயிருது, வெளியில இருந்து எடுக்க முடியல. இதுல மேலிடத்துல எல்லாம் மனு கொடுத்து எந்த யூஸுமே கிடையாது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இது எப்ப முடியும்னு எங்களுக்கு தெரியல. அவசரத்துக்கு கடைகளுக்கு கூட நைட் அன்டைம்ல கூட வெளியில வலிக்கிட்டு வர முடியாது. இந்த ரோடு அவ்வளவு மோசமான நிலையில இருக்கு. பெரிய அதிகாரிகள் இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும்னு விரும்புறோம்.